Hello everyone. நான் உங்கள் சுகேஷ் ஆனந்த் அடா டு ஃபோர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹிஸ்ட்ரியில் சக்கரவியூகா சீரீஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து டிஎன்பிசி அப்கமிங் எக்ஸாமுக்காக நம்ம வந்து சீரீஸ் கொஷின்ஸ் வந்து கொண்டு போயிட்டோம். புக் பேஸ்டு, ஓகே, சாப்டர் பேஸ்டு, சாப்டர் பேஸ்டு, ஓகே, டாபிக் பேஸ்டு அப்படின்னு சொல்லலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 9th 11th மொத்த கொஷின்ஸும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இது அந்த அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி வந்து 2 வீடியோ கொடுத்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்தோம். நியூ காமர்ஸாக இருந்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க வீடியோ. ஓகேவா? என்னோடய பிளேலிஸ்ட் செப்பரேட்டாக்கு அதில் போயிட்டு வீடியோஸ். ஓகே, ஸோ நியூ காமர்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்க இன்டிமேஷன் அடுத்தடுத்து இது கம்ப்ளீட்டாக டிஎன்பிசி அப்கமிங் எக்ஸாம்க்கான மொத்த ஜிஎஸ்க்கான 3 month ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா நியூ கமர்ஸ் வந்துட்டே இருப்பீங்க. அதான் ஓகே, 3 monthsக்கான டோட்டல் ஜிஎஸோடைய பேக்கேஜ். ஓகே, இது ஃப்ரீ தான். இது நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணலாம். ஓகே, வீக்கெண்டில் வந்து இந்த வீக்கில் என்னெல்லாம் குவிஸ் நம்ம கொண்டு மொத்தமாக வந்து கொஷின்ஸாக வந்து நான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவேன், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி. ஓகேவா? அதன் வகையில் ஹிஸ்ட்ரியில் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சமவெளி ஆச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ரிக்வேதா அல்லது ஏர்லி வேதிக் அப்படின்னு சொல்லலாம், ஆரம்ப வேத காலம். ஓகே, இதோட குவிஸ் பார்ட் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். முதலாவது கேள்வி. இதனோட கோட் கைஸ் பார்த்துக்கோங்க. இது டெலகிராம் ஐடி, இது ஆர்ஆர்பி, இது எஸ்எஸ்சி, இது டிஎன்பிசி. இது ஓகேங்களா? இது டிஎன்பிசி டெலகிராம் ஐடி. டு டிஎன்பிசி எல்லாமே இந்த டெலகிராம் ஐடியில் ஜாயின் பண்ணுங்கள். இது என்னோட பிளேலிஸ்ட். யூடியூப்பில் போயிட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் ஓகேவா? என்னோடய பிளேலிஸ்ட்டு யூடியூப் ஜென்ரலாக அடா தமிழ் 247 அடித்தாலே வரும். இது ஸ்பெஷலாக நான் வீடியோ மேக் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாமே என்னோடய யூடியூப் பிளேலிஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? நல்லா வாட்ச் பண்ண முடியும். சத்தியமேவ ஜெயதே, த ட்ரூத் அலோன் ட்ரம்ஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம். இந்த வேர்டை எதுலேருந்து எடுத்தாங்க? எந்த உபனிஷதம்லேருந்து எடுத்தாங்க? தைத்திரியா உபனிஷதம், ஐத்ரேயா உபனிஷதம், கௌஷிதகி உபனிஷதம், ஓகே, அதுக்கப்புறமா முண்டக உபனிஷதம், கௌஷிதக உபனிஷதம் இல்ல முண்டக உபனிஷதம். ஓகே, எந்த உபனிஷதம்ல இது எடுக்கப்பட்டது? இந்த வேர்டு சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது. இதை ஃபியூச்சரில் அதுக்கப்புறமா பாமர் சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை டைமில் வந்து இந்த சத்தியமேவ ஜெயத்தையை தூக்கிட்டு வாய்மையே வெல்லும் சொல்லிட்டு அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த கெசட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி அந்த சத்தியமேவ ஜெயத்தேன்றது எதில் கொண்டு வந்தாங்க கேள்வி. எந்த உபனிஷதம் வந்து பெறப்பட்டது? ஓகே, யா ஆன்சர் வந்து முண்டக உபனிஷதம். முண்டக உபனிஷதம் அப்படின்னு ஒரு உபனிஷதம். ஓகே, அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த. அடுத்து, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா கேம் டு அண்ட் எண்ட் வித் டிக்ளைன் ஆஃப். ஓகே, அதாவது நகரமயமாக்குதல். ஓகேவா? முதல் கட்டம் இந்தியாவில் நகரமயமாக்குதல் முதல் கட்டம் வீழ்ச்சியுடன் முடிவு எந்த காலத்தில்? இப்போ வந்து அந்த அர்பனைசேஷன் வந்து ஸ்ட்ரக் ஆச்சு முதல்ல. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதோட அப்படின்னு வேலி சிவிலைசேஷன் ஏர்லி வேதிக், லேட்டர் வேதிக், லேட்டர் ஹரப்பா. எந்த பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எதில் வந்து இந்த சிவிலைசேஷன் அர்பனைசேஷன் அப்படின்றது எந்த காலத்தில் கிஸ் பண்ணியிருப்பீங்க? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, அங்கே முடிஞ்சது நகரமயமாக்குதல். அதுக்கப்புறமா வந்து கிங்டம்ஸ் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எங்கே முடிவு கொஞ்சம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி முடிவுக்கு வந்தது. அடுத்த கேள்வி மூன்றாவது. வேதிக் லிட்ரேச்சர், வேத இலக்கியம் அப்படின்ன விரிவான ஸ்மிருதி அப்படின்றது கம்ப்ரைசஸ் த 4 வேதாஸ், பிராமணாஸ், ஆரியங்காஸ் அண்ட் த உபனிஷத்ஸ். Shrutis are considered sacred, eternal and unquestionable truth. Shruti is a body of text containing teaching on religious such as Idihasa, Purana, Tantra, Agamas. அப்படின்னு ஸ்ருதிகள் 4 வேதங்கள் உள்ளடக்கியது. உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பிராமணாஸ், ஓகேங்களா? அம்மா கோல்டன் என்னும் உபநிடதம்.
ஓகே, அதாவது ஆகியங்காஸ் அப்படின்றது அப்படி கொடுத்துருக்குது. ஓகே ஃபைன். அடுத்தது ஸ்ருதிகள் மாணவர்களாகவும் நித்திய மாணவர்களாகவும் கேள்விக்குரியதா உண்மையாகவும் கருதப்படுகிறது. தட் மீன்ஸ் கேள்விக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸ்ருதிகள் எல்லாமே ஸ்ருதிஸ் வந்து இதிகாச புராணங்கள், தந்திரங்கள் மற்றும் ஆகமங்கள் போன்ற மதத்தை பற்றிய போதனைகளை கொண்ட சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி இதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் கூகுள் டிரான்ஸ்லேஷன் தான். ஏன்னா எக்ஸாக்டாக இதை கட் பண்ணி எனக்கு டைப்பிங் வராது தமிழில், அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன தமிழுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, பட் ஆனால் உங்களுக்கு கண்டென்ட் தெரியும்ல சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 3, ஆப்ஷன் 3 ஒன்லி, டி ஆப்ஷன் 1 2 3 எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, எது ஆன்சர் வந்து சி 3 ஒன்லி. ஓகே, சி 3 ஒன்லி. எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஸ்ருதிஸு, இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஸ்மிருதிஸ், இது இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஓகே, இது இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஆப்ஷன்ஸை மாற்றிருக்கு, சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஸ்மிருதிகள் அப்படின்னா தான் வந்து என்னது கன்சிடர்டு சாக்ரட் எட்டர்னல், அதாவது அது புனிதமானது, ரொம்பவே நித்தியமானது. ஓகே, அது வந்து கொஷின் பண்ணவே முடியாது அப்படின்னு அர்த்தம். புனிதமானவர்கள் நித்தியமானவர்களால் கொடுக்கப்பட்டது, அது கடவுளால் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மீனிங். அது என்ன பண்ண முடியாது, நம்மளை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்கிறது தான் ஸ்மிருதி. ஸ்ருதின்றது தான் 4 வேதாசு பிராமணாசு ஆகியங்காலத்து எல்லாத்தையுமே உள்ளடக்குனது தான் ஸ்ருதி. ஓகேங்களா? 6th புக்கில் அப்படியே சென்டென்ஸ் அது டேபிளேஷனில் கொடுத்து பார்ப்பாங்க பிக்சரில், அதான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஷின்ஸாக. ஓகே, அடுத்த கொஷின் 4th one. So the Rigveda is in Sanskrit. About 300 words and Dravidian languages have been identified in it, suggesting the cultural mix with earlier inhabitants. அதாவது ரிக்வேத சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் மற்ற டேஷ் மற்றும் திராவிட மொழிகளில் சுமார் 300 சொற்கள் அதில் அடையாளம் காணப்பட்டன. இந்திய மக்களுடன் கலாச்சார கலவை பகிர்ந்து, அது எந்த மொழி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மொழியா, பர்ஷியன் பாரசீக மொழியா, கர்சோத்தி மொழியா, இல்லை தமிழ் பிரம்மி, ஓகேவா, தமிழ் பிரம்மி மொழியா. ஓகே, எந்த மொழியோட இந்த சமஸ்கிருத வேத மொழியும் திராவிடன் மொழியும் ரெண்டுலையுமே கண்டென்ட் உள்ளடக்கின மாதிரி ஒரு 300 சொற்கள். ஓகே, இது எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஆன்சர் இஸ் எஸ், இட்ஸ் ஏ முண்டா. இட்ஸ் ஏ முண்டா. முண்டா மொழி, முண்டா ஸ்பீக்கிங் பீப்புள், முண்டாஸ் அப்படின்னு மொழி அது. ஓகேவா, முண்டா மக்களால், பழங்குடியின மக்களால் பேசப்பட்ட மொழி, அதோட கலவை தான் அதிக அளவில் இதில். ஓகே, இதில் சமஸ்கிருதம் திராவிடனும் கலந்துருக்கு. அடுத்தது 5வது கேள்வி. Referring the names similar to Vedic gods 1400 BC have the common features of the Indo-European languages, but no such inscriptions are found in India. அது வேட கடவுள்களை போன்ற பெயர்களை குறிப்பிடுவது பிசிஇனா பொது, பிஃபோர் காமன் எரா, முந்தைய பொதுவான சகாப்தம். ஓகேவா, இங்கே வந்து பொதுவான சகாப்தம் முந்தையது அப்படின்னு கொடுத்துருங்க. இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் பொதுவான அம்சம், ஆனால் அத்தகைய கல்வெட்டுக்கள் இந்தியாவில் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாமே இண்டோ யூரோப்பியன், ஓகே, ஐரோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பாரசீகம் மேக்சிமம், ஓகே, ஈரானியனை சார்ந்த அந்த கடவுளோட ஒத்து போகுது அப்படியே. ஓகே, அது அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்கள் கடவுளை தான் கடவுளாக கும்பிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, சில கல்வெட்டில், ஆனால் அந்த கல்வெட்டு எதுவுமே இங்கே இல்லை. அது என்ன கல்வெட்டு? ஆண்டோலினா இன்ஸ்கிரிப்ஷனா, இல்லை கசித்தி இன்ஸ்கிரிப்ஷனா, கசைட் கல்வெட்டா, இல்லை தமிழ் பிராமி கல்வெட்டா, இல்லை கிருணா கல்வெட்டா? கொடுக்கப்பட்டதில் எந்த கல்வெட்டில் அப்படி கடவுள் வந்து அவங்களோட கடவுளை தான் நம்ம நேம் வந்து மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லப்படுது. ஓகே, எஸ், ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 and 2. ஓகேவா, கஷித்தி இன்ஸ்கிரிப்ஷன், ஆண்டோலியன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இன்ஸ்கிரிப்ஷன், இது ரெண்டுமே வந்து பர்ஷியனில் இருக்குது, பாரசீகத்தில் இருக்குது. ஓகேங்களா, பாரசீகம் அப்படின்னா பர்ஷியன்ஸ், அப்போ ஈரான் வைத்து இதெல்லாம் உள்ளடக்கு, சிரியா இதெல்லாம் உள்ளடக்கின பகுதி. ஓகே, அந்த பகுதியில் கிடைச்ச கல்வெட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, அடுத்தது 6th கொஸ்டின். அபவுட் தசாஸ் அண்ட் தஸ்யூஸ். Sambhaga, son of Kulithaga, is mentioned as a chief with 90 forts and settlements.
Simyu and Kikata are grouped with the Dasayus. Rigveda mentions the defeat of chief Sambhaga by Divodasa of the Bhagata clan. அது குலித்தகாவின் மகன் சம்பாகா 90 கோட்டைகள் அல்லது குடிப்புகளை கொண்ட ஒரு தலைவராக குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் சிம்யூ மற்றும் கிகாடா ஆகிய தசியூசுடன் தொகுக்கப்பட்டுள்ளனர். ஓகே, தட் மீன்ஸ் குரூப்டு, அவங்க கூட சேர்ந்து. பாரத குலத்தை சேர்ந்த திவோதசனால் சம்பாகா என்ற தலைவகை தோற்கடித்ததை ரிக்வேதம் குறிப்பிட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எது சரி எது தவறு? ஆப்ஷன் 1 E1 2 3 E2 only. Which one is the option? Okay, answer 1 E1 3. Which one answer 1 E1 2 3. அடுத்தது 7th one. Bali, a tax அல்லது பாலி, a tax consisting of the agricultural produce or cattle for a நபருக்கு விவசாய விலை பொருட்கள் அல்லது கால்நடைகளை உள்ளடக்கிய வகை எது? அதுக்கு பேர் பலி அப்படின்ற வகை. ஓகே, அது எவ்வளோ விதிக்கப்பட்டது? 1/6 1/4 1/10 1 ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஏன்னா இந்த பலின்றது எல்லாத்துலேயுமே வரும். ஏன்னா மேக்சிமம் முன்ன பின்ன எடுக்கும் டேக்ஸ் ரேஷியோவில். எஸ், ஆன்சர் வந்து ஏ 1/6. ஓகேங்களா, 1/6. அடுத்தது 8th கொஷின். ஏர்லி வேதிக் கிங்ஷிப், ஆரம்ப கால வேத அரசாட்சி எப்படி? மெயின் ரெஸ்பான்சிபிள் ராஜன் வாஸ் ப்ரொடெக்ட் இஸ் ட்ரைப். ராஜனின் முக்கிய பொறுப்பு வந்து அவரது கோத்திகத்தை பாதுகாப்பதாகும். தட் மீன்ஸ் அந்த கிளான். இஸ் பவர் வாஸ் லிமிடெட் பை ட்ரைபல் அசம்பிளிஸ். ஓகேங்களா, விதாசா, சபா, சமிதி மற்றும் கனா ஆகிய பழங்குடியின கூட்டங்களால் அவரது அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டன. எஸ், கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சா அப்படின்னு. Of these Samiti, tribal assembly was the oldest. இவற்றில் சமிதி பழங்குடியினர் மிக பழமையான அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so which one is the right answer? Option A 1 and 2, option B 2 and 4, option D 2 and 4. Okay, yes, answer வந்து A 1 and 2 because tribal assembly was oldest. சமிதி இல்லை, அது சபா. ஓகேவா, ஓல்டஸ்ட் எதுனா சபா. சரிங்களா, நான் மாற்றி கொடுத்துருக்கேன். 9th கொஷின். பேட்டில் டுக் பிளேஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் பகுஷினி. அதாவது இவங்க இதில் சண்டை போட்டாங்க அப்படின்னு ஆகியர்கள். அந்த சண்டை வந்து பகுஷினி அப்படின்ற ஒரு நதிக்கரையோக பார்த்தா நடந்துச்சு. அது எந்த நதி இப்போ சொல்லப்படும்? ஓகே, அதான் கொஷின். தமிழில் ராவி நதி, சிந்து நதி, சென்னாப் நதி, லோத்தல் அப்படின்ற நதி, எந்த நதி? பிளேஸ் பகுஷினி அப்படின்ற நதிக்கரையில் நடந்திருக்கு. அது எந்த நதி இப்போ கேட்கப்பட்டது? எஸ், ஆன்சர் வந்து இட்ஸ் ராவி நதி. ஓகே, இண்டஸ்ன்னு போடக்கூடாது. எங்க நடந்தது? ராவி நதி நதிக்கரை. 10th கொஷின். Dash were itinerary traders or perhaps caravan traders are also seen as enemies in some verses. ஓகே, டேஷ் பயண வர்த்தகர்கள் அல்லது கேகவன் வர்த்தகர்கள் சில வசனங்களில் எதிரிகளாக காணப்படுகின்றன. ஓகேவா, சொல்லப்பட்டிருக்கு. அவங்க யார்? இட்டினரி ட்ரேடர்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ட்ரேடர்ஸ், வணிகர்கள், வர்த்தகர்கள் அப்படின்னு. அவங்க யார் இதில்? பனீஸ், சப்தனி, புஷ்சுக்தா, டிஷ்கா அப்படின்றவங்க. இந்த கேகவன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு யாக சொல்கிறாங்க. இதில் யாக அவங்க தமிழில் பாணி, சப்தானி, புருஷ சுக்தா, நிஷ்கா அப்படின்னு. ஓகே, 10th one answer is yes, A பானிஸ். 10th one answer பானிஸ். 11th one. ஓகே, ஸோ 21st இன்னைக்கு வரைக்கும் ஆஃபர் 77% Y2 கோடு. ஓகேங்களா, Y24 கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 77 டிஸ்கவுண்ட் இருக்குது இன்னைக்கு. ஓகே, February 1 வந்து நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண. சரிங்களா, பேட்ச் அடா 47. ஓகே, போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளில் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழோட மொத்த பேட்சும் ஆகும். அதில் நம்மளோட குரூப்
பேட்சை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இல்லை வியூ ஆஃபர் கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், இங்கே என்னோட கோடு Y247 கொடுத்தீங்கன்னா ஓகேவா, ஆல்ரெடி இதெல்லாம் டிஃபால்ட்டாக அங்கே இருக்கும். இது கண்டினியூ இங்கே இருக்க அமௌண்ட்டு இங்கே உங்களுக்கு 77 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் 3. ஓகேவா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 11th கொஷின். Metallurgy was one of the important development of this period. ஓகேங்களா, metallurgy was one of the important development of this period. The term IS அப்படின்ற வேர்டு, ஓகேங்களா, அந்த term IS அப்படின்றது எதனை குறிக்கிறது? ரிக்வேதத்தில் அந்த IS அப்படின்ற வேர்டு மொழி அந்த ஒரு சொல் எதனை குறிக்கிறது? அயன் அண்ட் சில்வர் மெட்டலை குறிக்குதா? இரும்பு மற்றும் வெள்ளியா? தங்கம் மற்றும் வெள்ளியா? காப்பர் மற்றும் சில்வர், தட் மீன்ஸ் செம்பு மற்றும் வெள்ளியா? காப்பர், செம்பு மற்றும் வெண்கலமா? இந்த காலகட்டத்தில் முக்கியமான முன்னேற்றங்களில் ஒன்று உலோகம். ரிக்வேதத்தில் அயஸ் என்ற சொல் எதனை குறிக்கிறது? ஓகே, அயன் அண்ட் சில்வர், கோல்ட் அண்ட் சில்வர், காப்பர், பிரான்ஸ், which one அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு. 11th ஒன் ஆன்சர் வந்து SD, காப்பர் அண்ட் பிரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 12th. Nishka was an ornament in barter. A priest received 100 horses and 100 Nishka as a fee for sacrifices. சொல்லப்படுது. அதாவது நிஷ்கா என்பது பண்டம் மாற்றும் பயன்பாட்டில் ஆபகனம். பாதிரியார், ஓகேவா, தட் மீன்ஸ் ப்ரீஸ்ட், மத போதகர் அப்படின்னு சொல்லலாம். அதான் தானே வந்து இவெல்லாம் சொல்கிறான், மந்திரம்லாம் அவன் தியாகங்களுக்கான கட்டணமாக. தியாகங்கள் அப்படின்னா அந்த ரிச்சுவல்ஸ், சடங்குகள், வேள்விகள் சொல்கிறாங்கல்ல, அந்த சாக்ரிஃபைஸ் விஷயங்கள் நடக்குதுல்ல, பலி கொடுத்தலாம் நடக்குதுல்ல, அதுக்கான தட்சணைகளாக வந்து நிஷ்காக்களை இல்லையும் குதிரையும் வாங்கலாம். அப்படி அந்த நிஷ்கா அப்படின்றது இங்கே எதை குறிப்பிடுறாங்க? காப்பர் சில்வர்யா, காப்பர் கோல்டு சில்வர்யா, இல்லை காப்பர் கோல்டையா? அதாவது செம்பு மற்றும் வெள்ளி, செம்பு மற்றும் வெண்கலம், தங்கம் மற்றும் வெள்ளி, செம்பு மற்றும் தங்கம், இது 12th ஒன். ஓகே, ஆன்சர் எஸ், கோல்டு அண்ட் சில்வர். ஓகேவா, அண்ட் சில்வர். நெக்ஸ்ட் 13th கொஷின். பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல் மற்றும் நிர்வாகம். அதாவது ஆரம்ப வேத காலத்தில் அரசியலும் நிர்வாகமும் எப்படி இருக்குது அப்படின்றதா கேள்வி. சமதி வாஸ் அன் அசம்பிளி ஆஃப் எல்டர்ஸ் ஆர் த எலைட்ஸ். அது இங்கே அசம்பிளின்றது உச்சி மாநாடுன்னு கொடுத்து, பட் வாட் எவர் பெரியவர்கள் அல்லது உயர் அடுக்கின் கூட்டமாகும். எலைட் பீப்புள்னா எப்படி சொல்கிறது, எலைட் பீப்புள் அப்படின்னா நல்லா வசதி படைத்தவர்கள், ரொம்ப பணத்தில் அந்தஸ்தில் நல்லா அப்படியே அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் உயர் அடுக்கு மக்கள் அந்த மாதிரி. சமிதி அதுவா, அல்லது சபா வசன் அசம்பிளி ஆஃப் பீப்புள், சபா மக்கள் கூட்டமாக இருந்தது. விதாத்தா அப்படின்றது அசம்பிளி ஆஃப் ட்ரைபல், விதாத்தா என்பது பழங்குடியினின் கூட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்ல. எது சரி? ஓகே, அதுதான் கொஷின். ஈஸி ஆன்சர் பண்ண, பிகாஸ் ஒரு ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி கொஷினாக கேட்டோம். ஒரு டாபிக் வெறும் ஏர்லி வேதிக்கின்றதுனால கொஞ்சம் ரிப்பீட்டடாக ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஷின்ஸ் எடுக்கணும்ல, இம்பார்ட்டண்ட்டாகவும் அதுவும். எஸ், 13th ஒன் ஆன்சர் வந்து சி ஒன்லி. ஓகே, சி ஒன்லி 13th ஒன் ஆன்சர் சி. ஆல்ரெடி சொன்னேன், சமதி அப்படின்றது வந்து சபா தான் வந்து ஓல்டஸ்ட், எல்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன், அசம்பிளி ஆஃப் எல்டர்ஸ் பெரியோர்கள் ஓல்டு அப்படின்னு சொன்னேன். சபா இங்கே வரும், இங்கே வரும். ஆப்ஷன் வந்து அடுத்து 14th ஒன். Dash adapted as a solution to many issues and the problems to day-to-day life, and the priest had an important role in society. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, பல பிரச்சனைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனால் பாதிரியாக்கள் சமூகத்தின் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தனர். ஓகே, பாதிரியாக்கள் அல்லது மத குருக்கள் அப்படின்னு சொல்லலாம், வாட் எவர். ஓகே, அது எதனால்? சாக்ரிஃபைஸ், தியாகம், ரிச்சுவல்ஸ், சடங்கு, ஹைம்ஸ், பாடல்கள், நன் எதுவும் இல்லையா? அதுதான் கேள்வி. எதில் அப்படின்னு, எதனால் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆன்சர் வந்து which one sacrifice, ritual, hymns, ஈஸி கெஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆன்சர் பி, ரிச்சுவல்ஸ். ஏன்னா ரிச்சுவல் சடங்குகள் செய்யறதுக்கு தான் என்ன தேவை, அவனுக்கு பணம் தேவை. ப்ரீஸ்ட்னால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் அது வந்து அவனுக்கு ஒரு எக்கனாமி, ஓகே, சொசைட்டியில் அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமாகவும் போச்சு. அதே சமயம் அதுதான் அவனுக்கு ரெவன்யூ கிடைக்க போகிற விஷயமாகவும் ஆயிடுச்சு. ஓகே,
அடுத்தது 15th ஒன். ஏர்லி வேதிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சொசைட்டி. சமூகத்தின் ஆரம்ப கால வேத பண்புகள் எவ்வாறு இருந்தன? The various tribal groups of Aryans and non-Aryans fought control with the territories. ஓகே, அங்கே கொஞ்சம் ஹைட் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது archaeological sites suggest different types of craft production including metal, carpentry, pottery, cloths இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆரியர்கள் மற்றும் அரசியல் இல்லாதவர்கள், ஓகேங்களா, பல்வேறு பழங்குடி குழுக்கள் பிரதேசங்களை கட்டுப்படுத்த போராடின. ஓகே, அதாவது ஆரியன்ஸ் மற்றும் ஆரியர்கள் அல்ல, சாரி, அரசியல் சொல்லிட்டு ஆரியர்கள் அல்லாதவர்கள், நான் ஆரியன்ஸ், ஓகேவா, பல்வேறு பழங்குடி குழுக்கள் பிரதேசங்களை கட்டுப்படுத்த போராடின. தட் மீன்ஸ் அவங்களோட டெரிட்டரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்களா. கேட்கப்பட்ட தொல்பொருள் தளங்கள், உலோகங்கள், தச்சு, மண்பாண்டங்கள் மற்றும் உடைகள் போன்ற பல்வேறு வகையான கைவினை எது கரெக்ட் அப்படின்னு ஒன் எஸ் எஸ் பண்ணிப்பீங்க, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? 15th ஒன் ஆப்ஷன் வந்து போத் அண்ட் டூ. 16th கொஷின். ஏர்லி வேதிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஓகே, சமூகத்தின் ஆரம்ப கால வேத பண்பு எப்படி இருந்துச்சு? சோஷியல் டிவிஷன் டேக் டீப் ரூட் ஆல்தோ த கான்செப்ட் ஆஃப் வர்ணா அண்ட் ஆரியன் ஐடென்டிட்டி எக்ஸிஸ்டட். வர்ணா மற்றும் ஆரிய அடையாளங்கள் என்ற கருத்து இருந்த போதிலும் சமூக பிளவுகள் ஆழமான வேரூன்றி இருந்தன அப்படின்றது கொஷின். அடுத்த ஸ்டேட்மெண்ட். pastoralism was predominant and cattle-centered clashes were common although agriculture did not play an important role. விவசாயத்துக்கு முக்கிய பங்கு இல்லை என்றாலும் ஆயர் ஆதிக்கம் முக்கியமானது மற்றும் கால்நடைகளை மையமாக கொண்ட மோதல்கள் பொதுவானவை. இதெல்லாம் இருந்துச்சு இவங்களுடைய கலா என்ன சொல்றது பண்புகளில், சமூகத்தோட இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்றது கேள்வி. ஸ்டேட்மெண்ட் 1 D2, ஆப்ஷன் C 1 and 2, D none, A 15. Okay, which one? Okay, ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் வந்து எஸ், டி. இப்படி சோஷியல் டிவிஷன் டீப் ரூட் இது கிடையாதுல்ல. வர்ணாஷ்ட தர்மம், வர்ணான்னு சொல்கிறது என்னது, வர்ணாஷ்ட தர்மம் வந்து கேஸ்ட் சிஸ்டம் டீப் ரூட்டாக ஏர்லி வேதிக்கில் கிடையாது. அதே மாதிரி எல்லாமே இருந்துச்சிங்கன்னா கொடுத்து அக்ரிகல்ச்சர் டிட் நாட் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இதெல்லாம் இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்ட் இல்லை. அது எப்படி அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் போகும் ஏர்லி வேதிக்கில்? ஏன்னா பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் எல்லா காலத்துலையுமே இருந்துச்சு, அதிக அளவில் இம்பார்ட்டண்ட்டாகவே. இதுவும் தப்பு. அதனால் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக படிங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவசரத்தில் ஆன்சர் பண்ணுவீங்க, பட்டு ஸ்டேட்மெண்ட்டை முழுசாக படிங்க. அடுத்து 17th கொஷின். அபவுட் ஏர்லி வேதிக் ரிலிஜியன் அண்ட் ரிச்சுவல்ஸ். ஓகேங்களா, ஆரம்ப கால வேதம் மதம் மற்றும் சடங்குகள் பற்றின விஷயம் என்ன கேட்குறாங்க. இதில் அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காட் அண்ட் ஹி வாஸ் த கால்ட் புகந்தகா. இது வந்து என்னென்னு அழைக்கிறாங்க, புகந்தகா. அடுத்து இந்திரா வாஸ் சீன் ஆஸ் எ இன்டர்மீடியட் பிட்வீன் காட் அண்ட் பீப்புள். கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு இடைத்தரகராக இந்திகன் காணப்படுகிறான். இன்டர்மீடியட் இடைத்தரகர்னா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றது மீனிங். ஓகேவா? சூர்யா வாஸ் எ காட் ஹூ ரிமூவ்ட் டார்க்னஸ். ஓகே, சூர்யா இருளை அகற்றிய கடவுள் அப்படின்னு சொல்றது. உஷா வாஸ் த காடஸ் ஆஃப் டான். உஷா விடியலின் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இதில் கொடுக்க சரி. ஆப்ஷன் ஏ 1, 2, ஆப்ஷன் பி 3 and 4, ஆப்ஷன் சி 1, 3 and 4, ஆப்ஷன் டி above. Okay, which one? 7. Yeah, answer to B and 4. எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். அக்னி தான் வந்து காடுக்கும் பீப்புளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிட்வீன் காட் அண்ட் பீப்புள் அக்னி தான் அப்படின்றது. ஏன்னா அக்னின்றது நெருப்பு. பீப்புள் என்ன பண்ண முடியும், நெருப்பு கண்டிப்பாக தேவைப்படுது. அதை யூஸ் பண்ணி தான் இப்போ வேள்வி சடங்கு அப்படின்னு சொன்னாலும் இது தானே நெருப்பு தானே கடவுளை வழிபடுறாங்க. அப்போ அதுதான் இன்டர்மீடியேட். இந்திரான்றது புகந்தகா அப்படின்னு தான் கரெக்ட். ஓகே, அதாவது ஸ்ட்ராங் பிரேக்கர் அப்படின்வாங்கல்ல, புயல் இதெல்லாம் உண்டாக்கி எல்லாத்தையும் தகப்பவர். ஆப்ஷன் பண்ணியிருக்கேன், இன்டர்லிங்க் பண்ணி மாற்றி வச்சிருக்கு. ஓகே, அவ்வளோதான். ஆப்ஷன் 3 and 4. அடுத்து 18th கொஸ்டின். அசஷன் அண்ட் ரீசன். அசஷன் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கான ரீசனாக இது தான் கேள்வி. there is no evidence of child marriage in early Vedic. ஓகேவா? அதாவது ஆரம்ப கால வேத காலத்தில் குழந்தை திருமணத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. Men had been excluded from rituals in the later Vedic period. பிற்கால வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கப்பட்டன. தட் மீன்ஸ் அவங்கள சேர்த்துக்கல. ஓகே அப்படின்னு சொல்லப்படுது. சடங்குகளிலிருந்து விலக்கப்பட்டன சொல்லப்படுது. ஓகேங்களா?
இப்போ இப்போ நம்ம பார்க்குறோம்ல, என்ன சொல்கிறது, மயானத்துக்கு அந்த அந்த தேவியோட அந்த பகுதிக்கு சுடுகாட்டுக்கு பெண்கள் எல்லாம் வரக்கூடாது. ஓகே, பையன் தான் கொல்லி வைக்கிறோம் அப்படின்ட்டுலாம் இருக்குதுல்ல. இதெல்லாம் வந்து லேட்டர் வேதிக்கில் had been excluded from the rituals in the லேட்டர் வேதிக்கில் வந்து அதுலேருந்து அவங்கள விலக்கிட்டாங்க. பெண்கள் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு விஷயத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 18th ஒன் ஆன்சர் வந்து இது ஏ ஆகு ரெண்டுமே கரெக்டு. ஆகு வந்து ஏக்கு கரெக்டான விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுது, எக்ஸ்ப்ளனேஷன். இல்லை ஏ அண்ட் ஆகு ரெண்டுமே கரெக்டு, பட் ஆகு வந்து ஏக்கு கரெக்டான விளக்கம் கிடையாது. இல்லை ஏ கரெக்டு ஆனால் ஆகு தப்பு, இல்லை ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு கேட்கப்பட்டது. ஆன்சர் வந்து 18th பி. ஓகே, இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டு தான், சரியா? இங்கே சைல்டு மேரேஜ் இல்லை அப்படின்னு ஏழிட்ட விதியில் கொடுத்துருக்கான். ஏன் சைல்டு மேரேஜ் இல்லை அப்படின்னு ரீசன் கொடுத்தா அப்போது ஆன்சர் ஏ வரலாம். ஆனால் இங்கே அப்படியே கொடுத்துருக்கான். அது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு ரீசனை போட்டு வச்சுருக்கான். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இது ஒரு ரீசன், இது அவ்வளோதான், அப்படி கொடுத்துருக்கான். ஓகே, எப்போவுமே நீங்கள் படித்தது வச்சு இது கரெக்டானு சொல்லிட்டு ஆன்சர் போடாதீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ரீசனா அப்படின்னு பார்த்து ஆன்சர் போடணும். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம். அடுத்தது 19th ஒன். It is a farming method that involves clearing the land by cutting, burning all these trees and plants on it. Okay, cultivation is done through the short time and then abandoned. People then move land other. Okay, அதாவது ஒரு இடத்த கட் பண்ணி தூக்கி போட்டு ஒரு இடத்த வந்து காட்டை அழிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது அந்த இடத்த விவசாயம் பண்ணிட்டு கை விட்டுட்டு அடுத்த இடத்த தேடி இப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டே போவாங்க. அந்த மாதிரியான கல்டிவேஷனுக்கு பேர் என்ன? கிராப் ரொட்டேஷன், பயிர் வந்து சுழற்சி முறையா, இல்லை சாகுபடி மாற்றம், அடுத்தடுத்த கிராப்ஸ் இதெல்லாம் போட்டு சாகுபடி மாகதா, இல்லை ஸ்லாஷ் அண்ட் பர்ன், குறைத்தல் மற்றும் மிகுத்தல், அதை வெட்டி வெட்டி எரிக்கிறதா, இல்லை சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் உயிர் வேளாண்மையா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. எது ஆன்சர்? 19th கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் ஸ்லாஷ் அண்ட் பர்ன். வெட்டி அதை எரிச்சு அதில் சாகுபடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த கை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஸ்லாஷ் அண்ட் பர்ன். 20th டியூரிங் இயர்லி ஆரியன்ஸ் அண்ட் ஹோம் இன் இந்தியா. ஆரம்பகால ஆரியர்கள் மற்றும் இந்தியாவில் அவர்களின் இல்லத்தின் என்ன? ஆரியன்ஸ் ஆஃப் த ரிக்வேதிக் பீரியட் வாஸ் செமி நொமேடிக். ரிக்வேத காலத்தின் ஆரியர்கள் கருத்தரங்காக இருந்தனர். ஓகே, சாரி, இது செமி நொமேடிக்னா டிரான்ஸ்லேஷன் தப்பு. நொமேடிக்னா நாடோடிகள், ஓகேங்களா? செமி நொமேடிக்னா செமி நொமேடிக்னா பாதி அளவில். ஓகே, பாதி அப்படின்னு கூட கரெக்டாக தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ண வரல, பட் ஜஸ்ட் தமிழ் மீடியம் படிச்சுருப்பீங்க, அவங்களுக்கு அந்த வேர்ட் புரியும்ல, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செமி நொமேடிக்னா நாடோடிகளாக அப்படியே ஊராக போகிறவங்க. செமி நொமேடிக்னா சில பேர் அப்படி இருந்தாங்க, சில பேர் அப்படி இல்லை அப்படின்றது புகழ். ஓகே, அடுத்து இந்த ரிக்வேதிக் டைம்ஸ் த ஆரியன் ஹோம்லேண்ட் வாஸ் பஞ்சாப். ரிக்வேத காலங்களில் ஆரியனோட தாயகமாக இருந்தது இது பஞ்சாப் அப்படின்னு. அப்போ அரௌண்ட் 1000 BC ஆரியன்ஸ் இன் இந்தியா மூவ் ஈஸ்ட்வர்ட் அண்ட் செட்டில்ட் இண்டோ கேஞ்சட்டிக் பிளேன். கிமு 1000 அந்த காலத்தில், அந்த டைம் பீரியடில் ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து இந்தோ கங்கை சமவெளி பகுதியில் குடியேறினாங்க அப்படின்னு சொல்லப்படும். அது யூஸ் ஆஃப் அயன் ஆக்சஸ் அண்ட் பிளஃபர்ஸ் பிகம் வைட் ஸ்ப்ரெட். இரும்பு அச்சுக்கள் மற்றும் கலப்பைகள் பயன்பாடு பரவலாக இருந்தது. எது வந்து ஆன்சர்? 22. இது கூட கெஸ் பண்ணி. எஸ், ஆன்சர் வந்து 21 பி 1 2 3. ஏன்னா அயன் அப்படின்றது லேட்டர் வேதிக்கில் தான் வந்துச்சு, பிற்கால வேத காலத்தில் தான் ஒழுவே ஆச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அப்போ இது ஆப்ஷன் வராது. ஓகே, மற்றது எல்லாமே கரெக்ட். ஓகே, ஆன்சர் 1 2. நெக்ஸ்ட் 20. ஏர்லி வேதிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேவா, ஆரம்ப கால வேத நிர்வாகமாக எப்படி இருந்துச்சு? இன் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், மிலிட்டரி மேட்டர்ஸ் கிங் வாஸ் அசிஸ்டட் பை த புரோஹித். ஓகே, அதாவது பொருளாதார, அரசியல் மற்றும் இராணுவ விஷயங்களில் ராஜாவுக்கு புரோஹித்தர்கள், ஓகே, தலைமை பூசாரிகள், இத்தனை தலைமை பூசாரி உதவினார்கள், சப்போர்ட் பண்ணாங்க. கிராமணி வாஸ் த லீடர் ஆஃப் த வில்லேஜ். கிராமணி அவர் வந்து கிராமத்துடைய தலைவராக இருந்தார். இந்த ஆரியன்ஸ் மூவ் ஈஸ்ட்வர்டு இன்டோ கேஞ்சனிஸ் டோப் ரீஜன். ஆரியல் கிழக்கு வாடை, அதாவது கிழக்கு நோக்கி, ஓகே, கங்கா யமுனா தோவாப் பகுதிகளுக்கு நகர்ந்து போனாங்க, அங்கே போய் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஹெரிடிட்டரி கிங்ஷிப் பிகன் டு எமர்ஜ். ஓகே, பரம்பரை அரசாட்சி வெளிவர தொடங்கி. ஆன்சர் என்ன? ஓகே,
எஸ், ஹெரிடிட்டரி இங்கே தான் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? ஹெரிடிட்டரி வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆச்சு. போத் ஒன் ஆன்சர் கரெக்டு. கிராமணி தான் கிராமத் வில்லேஜோட லீடர். 4-2 எதில் வருது? இதுலேயும் வருது, இதுலேயும். அப்போது 4-2 இதுலேயும் வருது, இதில் 1-3 கரெக்டானு பாருங்க. இந்த ஆப்ஷன் கட்டு, இந்த ஆப்ஷன் கட்டு. 1-3 எக்கனாமிக் பொலிட்டிக்கல் மிலிட்ரி மேட்டர்ஸ் கிங் வாஸ் அசிஸ்டன்ட் ப்ரோஹிட். ஏன் இப்பயே நம்ம கொஷின் பார்த்தோம், செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின். கிங் தான் வந்து மொத்த ட்ரைபல் குரூப்புக்குமே இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? அவங்க சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம், சபா சமிதி அதில் தான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோமே தவிர ப்ரீஸ்ட் கிடையாது. ஓகேவா? ஒன்று தப்புன்னா இதெல்லாம் காலி. ஆன்சர் சி ஒன்லி. இப்படி எலிமினேட் பண்ண கற்றுக்குங்க. ஓகேவா? அடுத்தது 22nd எவிடன்ஸ் ஆஃப் ரிக்வேதிக் பீப்புள். ஓகே, ரிக்வேதிக் பீப்புளுடைய எவிடன்ஸ் என்ன? ரிக்வேதிக் மக்களின் சான்றுகள். பொலிட்டிக்கல் சோஷியல் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் தி ஸ்பிரிட் ஃபார் ரிஃப்ளெக்டட் இன் த ரிக்வேதிக் ஹைம்ஸ். ஓகே, அம்சங்கள் ரிக்வேத பாடல்களில் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொருளாதாரம் இதெல்லாம் பற்றி ரிக்வேதா ஸ்பீக் அபவுட் நாட் ஓன்லி த ஆடியன்ஸ் பட் ஆல்சோ அபவுட் த நான் ஆடியன்ஸ். அவங்கள பற்றியுமே சொல்லுது ரிக்வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எவிடென்ட்லி த ஆடியன்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் தெம்செல்ஃப் ஃப்ரம் த டார்க் நேட்டிவ் பீப்புள் who are different cultural. ஓகே, ஆகிகள் வெவ்வேறு கலாச்சார நடைமுறைகளை கொண்ட 2 பூர்வீக மக்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி தங்கள் வேறுபாட்டை தக்க வைத்துக் கொள்ள முயன்றன. ஓகே, அது வந்து டார்க் அப்படின்னா கருப்பு நிறத்தை கொண்ட ஒரு பீப்புள், வெள்ளை நிறத்தை கொண்ட ஒரு பீப்புள். இப்போ வந்து ஒயிட் பீப்புள், அவங்க டார்க் பீப்புள் அப்படின்ற மாதிரி சில டிஸ்டிங்ஷன்ஸை வந்து அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை கொடுத்துக்கிறது எது ஓகே அப்படின்றது தான் கொஷின். எஸ், ஆல் தி அபோவ். ஓகே, செகண்ட் ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். அடுத்தது 23rd ஏர்லி வேதிக் பாலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் கிளாஷஸ். ஓகேவா? ஏர்லி வேதிக் அண்ட் பொலிட்டிக்கல் கிளாஷஸ். ஆரம்ப கால வேத அரசியல் மற்றும் அரசியல் மோதல்கள் எவ்வாறு இருந்துச்சு? The battle wars were fought more for cattle, real wealth, war booty acquired shared. கால்நடைகள் மற்றும் செல்வங்களுக்கான போர்கள் அதிகம் மற்றும் வாங்கிய போர் கொள்ளை பகிர்க்கப்பட்டது. ஓகே, அதாவது போரில் வாங்கிய அந்த பூட்டி, வாக் பூட்டின்னா என்ன சொல்லலாம், கையகப்படுத்திட்டு வந்த அந்த பொருட்கள் அது வந்து பகிரப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட், தே ஒன்லி ஃபாட் வித் அண்ட் ஆகியன்ஸ். ஆகியர்கள் வந்து அவர்கள் வந்து ஆகிய அல்லாதவர்களுடன் மட்டுமே சண்டையிட்டனர். தே இன்வோக் த சப்போர்ட் ஆஃப் காட்ஸ் இன் த பேட்டில். அவர்கள் தங்கள் போர்களில் தெய்வங்களின் ஆதரவை கோரி. They strongly believed the prayer, sacrifice, லைஃப். ஓகேவா? அது வந்து இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் துணை இருக்கும். ப்ரேயர்ஸு, சாக்ரிஃபைஸ் எல்லாம் சடங்குகள் எல்லாம் பண்ணாதான் அப்படின்னு ஆன்சர் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஏன்னா திரும்ப ஒரே டாப்பிக்கை படிச்சுட்டு இருக்கோம்ல, ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம் ஆன்சர். எஸ், ஆன்சர் வந்து 23rd சி 1-3-4. ஏன்? பிகாஸ் ஒன்லி ஃபாட் வித் ஆடியன்ஸ் கிடையாது, அண்ட் ஆடியன்ஸ். இதை தான் நம்ம என்ன பார்த்தோம், 10 பேர் கொண்ட குழு, இதுவோ 10 பேரில் இதுவோ கஞ்சி மொத்தம் 10 பேர் கொண்ட சண்டை நினச்சி அதை தான் புஷ்னி இவங்கன்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? அது அந்த 10 பேர் கொண்ட சண்டை வந்து 5 பேர் இவங்க கூடயும் 5 பேர், அதாவது ஆகியர்கள் கூடயும் ஆகியர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நான் ஆகியர்கள் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஓகே, அடுத்து 24th உமன் அட்டெண்டட் அசம்பிளிஸ் அண்ட் நாட் ஆஃபர்டு சாக்ரிஃபைஸ். பெண்கள் கூட்டங்களில் கலந்து கொண்டு யாகங்களை வழங்க. சாக்ரிஃபைஸ்க்கு அவங்க உமனோட டிக்ளைன் பொசிஷன், பெண்களுக்கு சரிவு நிலை இருந்தது. தட் மீன்ஸ் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணிக்கல. வாலண்டரி சீன்ஸ் have been existed and widowed marriage. வாலண்டரி அப்படின்னா இங்கே தமிழில் வந்து பலத்தாக மனம், ஏகப்பட்ட மனம், மினி மேரேஜஸ் பண்ணி மீனிங் அது இருந்தது. விடோ மேரேஜ், விதவை திருமணம் வந்து பீப்புள் மேரிட் அட் ஏஜ் 16 and 17 according to the scholar. ஓகே, அறிஞர்கள் கூற்றுப்படி பீப்புள் வந்து அதாவது மேரேஜ் லைஃப் டைம் வந்து மேரேஜோட ஸ்டார்டிங் ஏஜ் 16 and 17 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே நீங்கள் ஒன்றா சைல்டு மேரேஜ் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. அறிஞர்கள் எது ஆப்ஷன் ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாம் ஆன்சர். நம்ம பேசுனதுலேயே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். A1 and 2 3-4. ஓகே, ஆப்ஷன் வந்து பி இன்ஃபார்மட். எப்படி சார்? விமன் அட்டன் அசம்சி நாட் சாக்ரிஃபிஷியல்ஸில் எல்லாமே அட்டன் பண்ணாங்க. தேட்டர் வேதிக்கில் தான் இது ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு. விமன் அட் டிக்ளைன் பொசிஷன்
ஏர்லி வேதிக்கில் விமன் வந்து குட் பொசிஷன் இருந்தாங்க, நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. அதாவது சபா சமிதி எல்லாத்துலையும் அட்டன் பண்ணலாம் விமன் தான் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டது. பட் லேட்டர் வேதிக்கு அப்புறமா விமனுடைய அவங்களுடைய ஒர்க்கை வந்து என்ன பண்ணாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதிகமாக 25. தஃப்ஷா இஸ் மென்ஷன் இன் த ரிக்வேதா. ஓகே, உழவு அப்படின்றது வந்து ரிக்வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லாஸ்ட் கொஷின். ஓகே, ப்ளஃபில் வாஸ் நோன் அஸ் ஷேத்ரா அண்ட் டேர்ம் கிருஷி ரெஃபர்ஸ் டு ப்ளஃபிங். அதாவது இந்த புலம் ஷேத்ரா என்றும் கிருஷி என்ற சொல் உழவு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஃபீல்டு அதாவது நிலம் அல்லது வயல் நிலம் அப்படின்னு சொல்லலாம். இது புலம்னு இருக்குது, இது நிலம். நிலம் இது வந்து ஷேத்ரா அப்படின்னும், அந்த உழவுன்ற சொல் வந்து கிருஷி என்ன பண்ணுறாங்க, ப்ளஃபிங் கிருஷி அப்படின்றதும் அழைக்கிறாங்க. அப்படியா? டேர்ம் லங்லா அண்ட் சுகா ரெஃபர்ஸ் ப்ளஃப். உழவை குறிக்கும் லங்லா மற்றும் சுகா என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டு. The term சீதா மீன்ஸ் ஃபகோ created by ப்ளஃபிங். சீதா என்ற சொல் உழுதலால் உருவாக்கப்பட்ட உரோமத்தை குறிக்கிறது. அது அந்த கைப்பிடி சொல்கிறோம்ல, அந்த உழவுக்கு தேவையான அதை தான் சொல்கிறாங்க, அதை சீதா அப்படின்றாங்க. They don't add knowledge of different seasons, sowing, harvesting, threshing. வெவ்வேறு பருவங்கள், விதைப்பு, அறுவடை மற்றும் வீசுதல் பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சரியான ஆப்ஷன் 1 2 3 4 1 3 4. which one கேட்கப்பட்டிருக்கு ஆன்சர் 35. எஸ். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 1 2 3 சரிங்களா. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஓகே, இன்றைக்கி டாபிக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ரீசன் என்னென்னா, உங்கள் புக்கில் இருக்கிறத தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போது ப்ளஃப் ஷேர் அப்படின்னா உழவு எக்கனாமிக் டாப்பிக்கில் அப்படியே கட் பண்ணி அங்கே இருக்கிற சென்டென்ஸை நான் 1 2 3 4 வச்சு ஆப்ஷன்ஸை நானாக செட் பண்ணேன். இது ஃபுல்லாக புக்கிலேருந்து நானே 1 by 1 எடுத்து இந்த வேலையை பார்த்தேன். அதனால் இது தமிழ் கொஞ்சம் அப்படின்னா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் நம்ம கட் பண்ணி புக்கில் போட்டுருவோம், தமிழ் கட் பண்ணால் பிபிடியில் அது ஃபார்மேட் செட் ஆக மாட்டேது, வர மாட்டேங்குது. லெட்டர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வரும். கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். பட் ஒவ்வொருத்தும் எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப வேலை. எல்லாமே எனக்கு இது எடிட்டிங் வராது. ஆனால் அப்படியே போட்டிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. தமிழ் மீடியம் ஜஸ்ட் கண்டென்ட்டை பாருங்க, மிஸ்டேக்ஸ் பார்க்க வேண்டாம். ஓகேவா. ஸோ ஃபைன். ஸோ இது வந்து இப்போது நியூவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஐ மீன் எப்படி படிக்கணுன்னே தெரியலன்றவங்களா இருந்தாலும் ஏர்லி வேதிக்லேருந்து முக்கியமான கொஷின் எல்லாத்தையுமே நான் செட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நான் கொஷின்ஸ் எடுத்துட்டேன். அதனால் இப்போ அந்த டாபிக், அதாவது இப்போ இந்த ப்ளஃப் ஷேர்ன்றது ஒரு ஹெட்டிங், அதில் போய் படிச்சிருவீங்க. அதே மாதிரி ஃபெய்த் அண்ட் பிலீஃப், மதம் மற்றும் நம்பிக்கை, அது ஒரு ஹெட்டிங், அதுக்குள்ளேயும் கொஷின் செட் பண்ண, அதை போய் அப்படியே படிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா டாப்பிக்காக முடியும். இப்படி நீங்கள் கூடவே பண்ணிட்டு தான் 3 மாதத்தில் மொத்த ஜிஎஸும் வந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸாக செட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவே. ஸோ கம்மிங் சாட்டர்டே வந்து உங்களுக்கு ஓகே லேட்டர் வேதிக்கு டெஸ்ட், லேட்டர் வேதிக். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்னோடய டெலகிராம் ஐடி, இது என்னுடைய பிளேலிஸ்ட்டு. வீடியோ முடிஞ்ச உடனே பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணி, அதாவது என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக எதில் பார்க்கணுன்னா அடா 7 தமிழ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா எல்லா நம்மளோட அடா சேனலோட வீடியோஸ் அப்லோட், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது என்னோடய ஸ்பெஷலான பிளேலிஸ்ட்டு. இது என்னோடய டெலகிராம் ஐடி. டெலகிராம் ஐடியில் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு மொத்த கொஷின்ஸும் பிடிஎஃப் அதில் தான் கொடுப்பேன். ஏதாவது இன்டிமேஷனும் அங்கே தான் கொடுப்பேன். ஓகே. ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுப்பது அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஏன்னா புக்கில் தான் எடுக்கும். ஸோ புக்கு படிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் தென் ப்ளீஸ் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபைன், நம்ம சாட்டர்டே வந்து இந்த டாப்பிக்கோட லேட்டர் வேதிக்கில் பார்க்கலாம். ஓகே ஃபைன். தேங்க்யூ ஆல். பை.